அணுக்கனிமங்களை அகன்றெடுக்கும் சுரங்க திட்டத்திற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. எங்கள் மண்ணையும் மக்களையும் பாழ்படுத்தும் இதுபோன்ற அபாயம் விளைவிக்கும் நாசகார நச்சு திட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். தீர்மானம் இன்று அதே கட்சி விஜய் முதலமைச்சர் ஆக இருக்கக்கூடிய இந்த அரசு அதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. ஆட்சி வருவதற்கு முன்னால் ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய இந்த செயல்பாடு சரியான நிலைப்பாடு அல்ல. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு ஒரு சோகமான செய்தியுடன் ஆரம்பிக்கலாம். வழக்கமாக நான் அப்படி ஆரம்பிப்பதில்லை, ஆனால் இது மிக மிக ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி. எல்லையில் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு துணை இராணுவ படை வீரருடைய ஒரு கதை இது. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் இது ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் வந்தது. தொலைதூர இமயமலை சாரலில் இந்தோ திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர் அவர். வழக்கமான பணியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவு நிறைந்த அமர்நாத் குகைக்கு பக்தர்கள் செல்லும் பாதையில் காவல் பணியில் அவர் இருக்கிறார். உயிரை மறந்து நாடு முழுவதிலும் இருந்து வரும் லட்சக்கணக்கான பக்தர்களை பத்திரமாக காப்பாற்றி அவர்களை அனுப்புவது அவருடைய முக்கியமான பணி. அவருடைய கனவு என்பது அவர்களுடைய பாதுகாப்பு. தங்களுடைய குடும்பங்களை அந்தந்த ஊர்களிலே விட்டுவிட்டு அந்த வீரர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த குறிப்பிட்ட வீரர் உத்தரப்பிரதேசம் கொசாமி மாவட்டத்தில் உள்ள சைல் தாலுகாவில் உள்ள ஹலத்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். அங்குதான் அவரது வயதான பெற்றோர், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். வீரருடைய தினசரி பணி அமர்நாத், அந்த ஏற்கனவே சொன்னது போல அந்த யாத்திரிகளுடைய பாதுகாப்பு. கையிலே இயந்திர துப்பாக்கியுடன் எப்பொழுதும் அலர்ட்டாக காவலுக்கு நின்று கொண்டிருக்கிறார். அவர்களை காப்பது, அவர்களுக்கு அரணாக நிற்பது. ஒரு நாள் அவரது தொலைபேசியில் ஒரு செய்தி வருகிறது, கைபேசியிலே. அதை கேட்டதும் அவருடைய உடம்பு பதறியது, கால்கள் நடுங்கின. என்ன செய்தி அப்படி வந்துவிட்டது? என்ன செய்தி தெரியுமா? உங்களுடைய வீடு இடிக்கப்பட்டு விட்டது உங்களுடைய ஊரிலே என்ற செய்தி இடிபோல் அவர் தலையில் இறங்கியது. அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. உடனடியாக அவர் விடுப்பு எடுத்துக்கொண்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்லுகிறார். அதற்கு முன்னால் கேட்கிறார், யார், என்ன, எப்படி நடந்தது என்று. எந்த விதமான பதிலும் அவருக்கு கிடைக்கவில்லை. ஊருக்கு சென்று பார்க்கிறார். அவருடைய வீடு புல்டோசரால் இடிக்கப்பட்டு தரைமட்டமாகி இருக்கிறது. உடனடியாக அவர் அதை படம் பிடித்து முதலமைச்சருக்கு, பல்வேறு அதிகாரிகளுக்கு அவர் அனுப்புகிறார். அந்த இடிப்பானது, அந்த நடவடிக்கையானது ஒரு தனிப்பட்ட ஒரு நடவடிக்கையாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக தெரிகிறது. வழக்கமான நடவடிக்கை அல்ல. அதே பகுதியில் இருந்த பிற கட்டுமானங்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றன. தன் வீடு மட்டும் ஏன்? அவர் ஒரு பாசி இனத்தை சேர்ந்தவர். அதாவது அங்கே உத்தரப்பிரதேசத்துல பிற்படுத்தப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட பட்டியலின அந்த வகுப்பை சேர்ந்தவர் அவர். அங்கே உள்ள அந்த பஞ்சாயத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்க சாதியினர் 1.2 லட்சம் ரூபாய் அவருடைய பெற்றோரிடமும் குடும்பத்தாரிடமும் கேட்டிருக்கின்றனர். அவர்களால் கொடுக்க இயலவில்லை. என்னுடைய கணவர், என்னுடைய மகன் அங்கே பாதுகாப்புக்கு இமயமலை சாரலிலே நின்று கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்திருக்கிறார்கள். விடுவார்களா அவர்கள்? அவர்களுக்கு யாராக இருந்தால் என்ன? அதுவும் ஒரு
தலித்தினுடைய வீடு இடிப்பதற்கு எளிதாக அமைந்து விட்டது, இடித்து விட்டார்கள். அவரால் தன்னுடைய வருத்தத்தை அடக்க முடியவில்லை. தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பு முழுவதும் தரைமட்டமாகிவிட்டது. கண்ணீர் மல்க அவர் கூறுகிறார், என்னுடைய வீடு இடிக்கப்பட்டது என்று. அவருடைய அந்த செய்தி ஊடகம் முழுக்கும் பரவி இருக்கிறது. எனக்கு நீதி வேண்டும், இந்த விவகாரத்தில் நியாயமான விசாரணை நடத்துங்கள் என்று கூறுகிறார். இடிப்புக்கான அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லுகிறார். இதுவரை பதிலில்லை என்பதுதான் முக்கியம். நாட்டை காக்கும் ஒரு மனிதனுடைய ஒரு வீடு இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகி இருக்கிறது. அவரது வீடியோ வைரலானது. அவரது அந்த வீடியோவுக்கு பதில் முதல்வர் அலுவலகத்திலிருந்து இன்னும் பதில் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இதுவரை எந்த விதமான பதில் எங்கிருந்தும் வரவில்லை. நீதிக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வேதனையாக இருக்கிறது. இன்னொரு செய்தி, இது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் என்று ஒரு பொதுத்துறை நிறுவனம், கேள்விப்பட்டிருக்க கூடும் நீங்கள். அதாவது அணு கனிம சுரங்க அந்த திட்டங்களை, கனிமங்களை எடுப்பதற்கான ஒரு பொதுத்துறை நிறுவனம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கீழ்மிடாலம், மிடாலம், இணையம், புத்தன்துறை, ஏழுதேசம், கொல்லங்கோடு ஆகிய 6 கிராமங்கள்ல இந்த நிறுவனம் ஒன்றிய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனமானது. இது அணு கனிம சுரங்கத்தை அமைப்பதற்கு திட்டமிட்டது. இத்திட்டத்திற்காக 1144 ஹெக்டேர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 11/6/2021 2021 ஆண்டு 6வது மாதம் ஒன்றிய சுரங்க அமைச்சகம் 1144 ஹெக்டேர் பகுதிக்கு ஒதுக்கீட்டு அனுமதியை கொடுத்தது. இந்த அனுமதியின் கால அவகாசம் 5 ஆண்டுகள். ஆனால் அதாவது 10/6/2026க்குள், அதாவது இந்த வருடம் 6வது மாதத்திற்குள் மாநில அரசுடன் சுரங்க குத்தகை ஒப்பந்தத்தை இந்த பொதுத்துறை நிறுவனம் IREL போட்டிருக்க வேண்டும். ஆனால் சுரங்க குத்தகை பெறுவதற்கு முன்னதாக இந்த நிறுவனம் கட்டாயம் சுற்றுச்சூழல் அனுமதியும் பெற்றிருக்க வேண்டும். அப்பொழுது இதனுடைய தேவை என்னவாக இருந்தது என்றால், அந்த நேரத்திலே பொதுமக்களினுடைய கருத்து கேட்பும் எடுக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு அவசியமாக இருந்தது. 1/10/2024 அன்று கன்னியாகுமரியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்தது. ஆனால் சமூக ஆர்வலர்கள், இயற்கை ஆர்வலர்கள், சுற்றுச்சூழலாளர்கள், பூவுலகை நண்பர்கள் உட்பட பல்வேறு அமைப்புகள் மக்களை திரட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலே அங்கே அந்த கூட்டம் நடத்தப்படாது என்று அறிவித்து விட்டார்கள். 8/9/2025 அன்று ஒன்றிய அமைச்சகம் என்ன செய்தது தெரியுமா? இனிமேல் இது போன்ற திட்டங்களுக்கு மக்களுடைய கருத்து கேட்பு அவசியமில்லை என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள். நாங்கள் நினைத்ததுதான் சட்டம், எந்த இடத்திலும் தோண்டுவோம், எந்த மக்களை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் என்று ஒன்றிய அரசு அறிவித்தது. எனவே பொதுக்கூட்டத்திற்கான அந்த தேவை இல்லாமல் போய்விட்டது. ஒதுக்கீட்டுடைய அனுமதியின் 5 ஆண்டு காலம் இந்த வருஷம் 6வது மாதம் 10ஆம் தேதியோடு முடிவடையக்கூடிய நிலைமையில இந்த IREL நிறுவனம் இந்த வருடம் 1வது மாதம் தமிழ்நாடு அரசிற்கு ஒரு கோரிக்கை விடுத்தது. கொஞ்சம் காலத்தை நீட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு 31/1/2020 அந்த கோரிக்கை அனுப்பப்பட்ட நிலையில 31/1/2020 அப்போது ஆட்சியில் இருந்த, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அரசு இவர்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்கவில்லை, அதாவது கண்டுகொள்ளவில்லை. 16/4/2024 தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த வேளையில தமிழ்நாடு சுரங்கங்கள் துறை இயக்குனர் இந்த இயற்கை வளங்கள் துறைக்கு மீண்டும் கால நீட்டிப்பு கோரி எழுதுகிறார். 10/6/26 கடைசி நாளன்று இந்த TVK அரசு,
அந்த கோரிக்கைக்கு ஒப்புதல் அளித்து ஓராண்டிற்கு நீட்டிப்பு வெளியிட்டிருக்கிறது டிவிகே அரசு. 10/6. அதாவது இந்த நீட்டிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? இந்த நீட்டிப்பு வழங்கி இருக்காவிட்டால் இதனுடைய அந்த ஒதுக்கீட்டு கால முடிவடைந்திருக்கும். மீண்டும் தொடக்கத்திலிருந்து இவர்கள் மீண்டும் அந்த பொதுத்துறை நிறுவனம் பல்வேறு வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். அது ஏற்படாத வண்ணம் இவர்கள் அங்கே அரசாணை பிறப்பித்து விட்டார்கள். சட்டப்படி கோரிக்கை வந்த 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் 31/1/2026 முதல் 10/6/26 வரை 5 மாதங்களுக்கு மேல் தாண்டிய பிறகும் டிவிகே அரசு, விஜய் முதலமைச்சர் ஆக இருக்கக்கூடிய இந்த அரசு அதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. 3/12/11/24 அன்று சென்னையில் நடந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு கூட்டம் நடக்குது, செயற்குழு கூட்டம். அதுல என்ன சொல்றாங்க தெரியுமா? இயற்கை பாதுகாப்பு கொள்கை என்ற பெயர்ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க. தாவேகா கட்சி 24ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அதில் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இயற்கை தாயின் செல்ல பிள்ளையான கன்னியாகுமரி பகுதியில் அணுக்கனிமங்களை அகழ்ந்தெடுக்கும் சுரங்க திட்டத்திற்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது. எங்கள் மண்ணையும் மக்களையும் பாழ்படுத்தும் இதுபோன்ற அபாயம் விளைவிக்கும் நாசகார நச்சு திட்டங்களை உடனடியாக கைவிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள். தீர்மானம் தாவேகா கட்சி. ஆனால் இன்று அதே கட்சி IRELக்கு, இந்தியன் ரேர் எர்த் லிமிடெடுக்கு ஆதரவாக கால அவகாசத்தை நீட்டித்து கொடுத்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, ஆட்சி வருவதற்கு முன்னால் ஒரு நிலைப்பாடு, ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய இந்த செயல்பாடு சரியான நிலைப்பாடு அல்ல. இங்கே இயற்கை ஆர்வலர்கள், சுற்றுப்புற சூழலாளர்கள், நம்மை போன்ற சிவில் அமைப்புகள், பூவுலகி நண்பர்கள் போன்ற அமைப்புகள், விவசாய அமைப்புகள், நாங்கள் மீண்டும் கோரிக்கை வைக்கிறோம். இந்த அரசாணையை முதல்வர் உடனடியாக தலையிட்டு ரத்து செய்ய வேண்டும் என்றும், தாவேகாவினுடைய முந்தைய கொள்கை நிலைப்பாட்டிற்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று. அது மட்டுமில்லை, எடுத்த இந்த நீட்டிப்பு கொடுத்ததற்கு எங்களுடைய கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு செய்தி, ஜந்தர் மந்தர்ல போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இளைஞர்கள். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து அந்த சுற்றுச்சூழலாளர் அவர் அங்கே தொடர்ந்து 14வது நாள் அவர் அங்கே உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திற்கு பஞ்சாபினுடைய பாடகர், சிங்கர் காக்கா என்பவர் 2 நாட்களுக்கு முன்னால் அந்த இடத்திற்கு செல்லுகிறார், போராட்ட களத்திற்கு. அந்த கலைஞரினுடைய குரலும் போராடுகின்ற இளைஞர்களோடு சேர்ந்து அங்கு ஒலிக்கிறது. அங்கே அவர்களோடு அளவலாவுகிறார், அவர்களோடு பேசுகிறார், அவர்களோடு பாடுகிறார். உள்ளத்தை திறந்து அந்த தலைவரோடு அவர் அங்கே இருக்கிறார். இயக்கம் புத்துணர்வு பெறுகிறது, அவர்களுக்கு மேலும் நம்பிக்கை வருகிறது. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தியாக, கர்நாடகாவிலிருந்து பிரபல நடிகர் பிரகாஷ் ராஜ் அங்கே சென்று தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறார் அந்த போராடக்கூடிய இளைஞர்களுக்கு. பிரபலமான சினிமா துறையிலே கலைஞராக இருந்த பொழுதும் மக்கள் இயக்கங்களில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் கல்வி புலத்தில் இருக்கின்ற ஊழலுக்கு எதிராக இந்த மாணவர்களுக்காக போராட்ட குரலோடு தன்னுடைய குரலையும் சேர்ந்து ஒலிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் இவ்வாறு சொல்லுகிறார்: வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி மூலமாக இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள், சமூக ஊடகங்கள் மூலமாக இவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த ஆயுதம் இப்பொழுது உங்களிடம் இருக்கிறது, நம்மிடம் இருக்கிறது. அஹிம்சா முறையில் அந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்கள், வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை பயன்படுத்துங்கள், சமூக ஊடகங்களை பயன்படுத்துங்கள், கேள்விகளை கேளுங்கள் இந்த அரசிடம் என்று அவர் கூறியிருக்கிறார். நான் உங்களிடம் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய மாநிலத்திலும் ஏராளமான கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சினிமா துறையிலே கலைஞர்கள், பிரபலமானவர்கள். அவர்கள் ஏதாவது இப்படிப்பட்ட பொதுநலம் சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார்களா? யோசியுங்கள். சில விதிவிலக்காக ரோஹிணி அம்மையார் போன்று
நடிகர் சத்யராஜ் போன்று சிலர் இந்த பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுகிறார்கள். அவர்களை தாண்டி அவர்களும் கூட தமிழ்நாட்டு அளவிலே நின்று கொள்ளுகிறார்கள். இதை தாண்டி இது போன்ற இயக்கங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கு யார் வருகிறார்கள்? மிக வருத்தமாக இருக்கிறது. இந்த நடிகர்கள் கூட, இந்த கலைஞர்கள் கூட அவர்கள் டெல்லிக்கு செல்ல வேண்டும், பிரகாஷ் ராஜ் போல ஜந்தர் மந்திருக்கு செல்ல வேண்டும், அங்கே அந்த மாணவ செல்வங்களோடு நம்முடைய பேர குழந்தைகளுக்காக, நம்முடைய குழந்தைகளுக்காக அங்கே போராடி கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். நீங்கள் அப்படி ஆதரவளிப்பீர்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறிக்கொள்கிறேன். போராட்ட களத்திற்கு ஏராளமாக தாய்மார்கள் வந்திருந்து போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அஜித் தீபக்கோடு அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. இன்னொரு செய்தி, அதை நான் சொல்லி ஆகணும். நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஆஸ்திரேலியா சென்றிருந்த சமயத்தில் ஆஸ்திரேலியாவில் அவருக்கு ஏராளமான இந்தியர்கள் அங்கே அவர் வருகின்ற இடத்திற்கு வரவேற்பளிப்பதற்கு, அவரை பார்ப்பதற்கு வந்திருந்தார்கள். அது பற்றி ஆஸ்திரேலியாவில் உள்ள பத்திரிகைகள் இவ்வாறு எழுதியிருந்தன. என்ன எழுதியிருந்தன? ஓசி ரொட்டிக்கும் கறிக்கும் ஆசைப்பட்டு அங்கு ஏராளமான மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று தரம் தாழ்ந்த வகையிலே ஆஸ்திரேலியாவில் உள்ள மீடியா ஊடகங்கள் பத்திரிகைகள் எழுதியிருந்தன. இந்த செய்தி சர்வதேச அளவிலே நம்மை கேலிக்குரியதாக்கி இருக்கிறது. என்ன நோக்கத்தில் அவர்கள் எப்படி இப்படி எழுதினார்கள்? இந்திய அரசாங்கத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்றா, அல்லது இந்திய மக்களை கேவலப்படுத்த வேண்டும் என்றா? எது எப்படி இருந்தாலும் இவ்வாறு செய்திகள் வருவது நம்முடைய நாட்டின் புகழுக்கு நல்லதல்ல. இவை கண்டிக்கப்பட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியோடு என்னுடைய இன்றைய இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.